இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கூர்ந்து கவனிகள். கர்த்தர் அதற்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். யார் சொல்றாருன்னா கர்த்தர் சொல்றாருங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன். சோர்ந்து உட்காந்துக்கிறியா? பிரச்சனையோடு இருக்கிறியா? கண்ணீரோடு இருக்கிறியா? கவலையோடு இருக்கிறியா? நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் மகனே, மகள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ 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 மீதியாரை முறியடிப்பாய் என்றார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல, உன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி வருவது போல நீ முறியடிப்பப்பா. என்ன காத்து? ஒரு மனுஷனை முறியடிப்பு போல உனக்கு வர பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீர், கவலை, வியாதி, வறுமை எல்லாத்தையும் நீ முறியடிப்பப்பா. ஏன்னா நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு தத்தம் கொடுக்குறாருங்க. நீங்கள் எந்த காரியத்தை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா. என் மகனே, மகளே, ஏன் கண்ணீர், கவலை, ஏன் உனக்கு துக்கம், ஏன் வறுமை, ஏன் கஷ்டம், ஏன் பயந்து கொண்டு இருக்கிற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அந்த வசனத்தை கூர்ந்து கவனித்தீங்கன்னா போதும். அதற்கு கர்த்தர், இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ போராட்டமா? அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடித்தது போல உன் பிரச்சனையை நான் முறியடிப்பேன்பா. உன் போராட்டத்தை முறியடிப்பேன். உன் கண்ணீர் கவலாம் தீர்க்க போகிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே, மகளை, ஏன் பயப்படுறேன்? ஆண்டவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆசீர்வாதத்தை இருக்க போகிறீங்க. வசனத்தை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.